துளசி தான் அந்த மருந்து. இன்னைக்கு இந்த துளசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓசிமம் சாங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துளசி தான் நம்மளுக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து அப்படின்னு சொல்லலாம். ராம துளசி, கருந்துளசி, செந்துளசி, கிருஷ்ண துளசி, ஷாம துளசி இப்படின்னு நிறைய வகையான துளசிகள் இருக்கு. எல்லா துளசிகளையுமே ஓசிமம் சாங்டம் அப்படிங்கிற வகையை சேர்ந்த துளசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த துளசி இலைகள் எல்லா இடத்துலையும் நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் சாதாரண விஷயமா இது இருந்தாலும் இதோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதாவது உச்சி முதல் பாதம் வரை இந்த துளசிக்கு இல்லாத மருத்துவ குணமே இல்லைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சளி பிடிக்கிறதுல ஆரம்பித்தேன். ஆமாம், கண்டிப்பாக சளி கண்டிப்பாக குறையும். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கெமிக்கல்கள்னால ஒலியனோலிக் ஆசிட், ரோஸ்மேரிக் ஆசிட், யூஜினால், உர்சோலிக் ஆசிட், கார்பகால், லிமோலால்,